கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமோஸ் 4:13. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளுக்கு அதிபதி. அவருக்கு முன்பாக பர்வதங்களும் அவர் சிருஷ்டித்த அனைத்து காரியங்களும் ஒன்றுமில்லாமல் எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. எனவே பூமியிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற நன்மையானாலும் தீமையானாலும் அது தேவனுடைய பார்வையிலே கொண்டு வரப்படும். நாம் ஒவ்வொருவரும் அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு நாளில் வெளியே கொண்டு வரப்படும். அந்த பயத்தோடும் பக்தியோடும் அனுதினமும் நாம் காணப்படுவோம். நாம் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மை முத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது தேவன் நம்மை காணாத மனிதர்களுக்கு முன்பாக நம்மை அவர் உயர்த்துவார். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தோடும் பக்தியோடும் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை கண்டு நம்முடைய அந்தரங்க காரியங்களை கண்டு அவர் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர துக்கப்படக்கூடாது. எனவே ஒவ்வொரு நாளும் அதிலே கவனத்தோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வோம். பரிசுத்தமாய் இருக்கவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நாம் காத்து கொண்டு அவருக்கு முன்பாக உண்மை முத்தமாய் காணப்படுவோம். தேவன் மகிமையான காரியங்களை நம் வாழ்விலை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.